அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் வினித்குமார். நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒஸ்ட்டான சுச்சுவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் போகிறது. அப்போ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஊரை விட்டு வேறு ஊருக்கு போயிடுவாங்க, இல்லை ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆனால் லாவில் அதுக்கே ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதுதான் இன்சால்வன்சி பெட்டிஷன். இன்சால்வன்சின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போது என்னால் கடனை கட்ட முடியாதுன்னு கோர்ட்டுக்கிட்ட அஃபிஷியலாக சொல்கிறது தான் இன்சால்வன்சி. இன்சால்வன்சி பெட்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி என்கிட்ட இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் என்னோடய கடன் அடைக்கிறதுக்கு போதாதுன்னு டிக்ளேர் பண்ணுறது தான். யாரெல்லாம் இதை ஃபைல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோ இல்லை பிஸ்னஸ் மேனோ அல்லது அதிக கடனில் சிக்கினவங்க, முக்கியமாக ரீபேவே பண்ண முடியாத நிலையில் இருந்தால் இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணலாம். எந்த கோர்ட்டில் ஃபைல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆர் சப்கோர்ட், உங்கள் ஏரியா ஜூரிஸ்டிக்ஷன் அடிப்படையில் ஃபைல் பண்ணிக்கலாம். ஃபைல் பண்ணினா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் என்கொயரி பண்ணும், உங்கள் அசட் லயபிலிட்டிஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கோர்ட் உங்களை இன்சால்வன்ட் பர்சன்னு டிக்ளேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட்டார்ஸ், அதாவது கடன் கொடுத்தவங்க டைரெக்டாக உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. கோர்ட் ப்ராசஸில் தான் ரெக்கவரி நடக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது சொத்துக்கள் இருந்துச்சுன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கடன்காரங்கள்கிட்ட இருந்து ஹராஸ்மெண்ட் இருந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கிடைக்கும், லீகல் ரிலீஃப் கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உங்கள் கிரெடிட் ஹிஸ்ட்ரி ரொம்ப பாதிக்கப்படும், சில ப்ராப்பர்ட்டி லாஸ் ஆகலாம், சில ரைட்ஸ் டெம்பரரி ரெஸ்ட்ரிக்ட் ஆகலாம். இம்பார்ட்டண்டான வார்னிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்சால்வன்சி பெட்டிஷன் ஒரு எஸ்கேப் ரூட்டு கிடையாது. ஃப்ராடாக யூஸ் பண்ணினா கோர்ட் ரிஜெக்ட் பண்ணும், கிரிமினல் ஆக்ஷன் கூட உங்கள் மேலே வரலாம். கடன் ப்ராப்ளம் வந்த உடனே நெகோஷியேஷன் ட்ரை பண்ணுங்கள், செட்டில்மெண்ட்டை ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே முடியலைன்னா மட்டும் இன்சால்வன்சி ரூட்டை கன்சிடர் பண்ணுங்கள். கடன் கட்ட முடியலைன்னு பயந்து ஓடாதீங்க. லாவில் சொல்யூஷன் இருக்குது, அதுதான் இன்சால்வன்சி. இந்த மாதிரி லீகல் அவேர்னஸ் வீடியோஸ்க்காக ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை கமெண்டில் கேளுங்கள். தேங்க்யூ.